இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதயம் தெய்வம். அகிலமான தெய்வம் என் அன்பு இதயம் தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் கொள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் கொள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளில இந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையின் மூலமா அநேகருக்கு ஆறுதல் உண்டாகட்டும் அப்பா. அவருடைய கவலைகள் மாறட்டும். நிந்தைகள் கண்ணிலும் துடைக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய வேத வசனம் அநேகருக்கு சமாளித்து கொண்டு வரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளில உங்கள் கவலையெல்லாம் கர்த்தர் மேல் வையுங்கள். அந்த தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்துகள் அல்லவா. இங்க இந்த வார்த்தை நம்ம வாசித்து கேட்டிருக்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று ஒரு சரீரத்துக்காக நீ கவலைப்படாதீர்கள். உடனே இயேசு சொல்றாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு நம்முடைய அநேக ஜனங்களை பார்க்கும்போது அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன செய்யலாம் சொல்லி ஒவ்வொரு நாளை குறித்து அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவரை பார்க்க நீங்கள் விசேஷத்துக்கு அல்லவா. அப்ப ஆண்டு சொல்லுது, அவரை பார்க்க நீங்கள் விசேஷமானவர்கள். கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அப்ப கவலை நம்ம படக்கூடாது. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம், கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை, அவர் மேலதான் நீங்க கவலையெல்லாம் வைக்கணும். அவர் தான் உங்களுடைய கவலைகளை மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர் தன்னுடைய கவலைகளை மனதில் வைத்துக்கொண்டு அதனால உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 1 பேர் 5:7 சொல்றது, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல் வையுங்கள். உங்களுடைய கவலையெல்லாம் நீங்க அவர் மேல வைங்க. நீங்க மனதில் வைத்துக்கொண்டு அந்த மனதில் வைத்துக்கொண்டு அதனால ஒரு சிலருக்கு வியாதி வருது, அதனால ஒரு சிலருக்கு மன அழுத்தங்கள் வருது. அப்படி நம்முடைய கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வைக்கணும்.
உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் மேல வைக்கணும். உங்க பிரச்சனையை நீங்களே மனதில் வைத்துக் கொண்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காது. இப்போ கர்த்தர் மேல உங்க பிரச்சனையை வைக்கணும். ஒரு சிலர் இடத்துல ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா உங்க செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்புகின்ற அந்த செய்தியில நம்பிக்கை செய்தி கொடுக்குறீங்க, நான் உங்க செய்தியை நான் பார்த்தேன், எனக்காக நீங்க ஜெபிங்க அப்படின்னு அநேக இடத்துல ஃபோன் மூலியமா பேசுவோம். சேலத்திலிருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, ஐயா எனக்கு நீண்ட வருஷமாக என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாப்புல, என்னுடைய தம்பிக்கு இப்போ திடீர்னு ஒரு ஜுரம் வந்தது, நீங்கள் அவருக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இடத்துல கேட்டேன். அப்போ நான் அவருக்காக பாரத்தோடு ஜெபிச்ச பிறகு அடுத்த நாள் அவர் சொன்னார், என் தம்பி சுகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் அவர் உள்ளத்தில் இன்னொரு கவலை இருக்குது. என்ன கவலைனா, என் தம்பி எழுந்து நடக்கணும். 14 வருஷமா படுத்து படுகை இருக்கிறாப்புல, அவன் எழுந்து நடக்கணும் ஐயா, அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். அப்போ கவலையை ஆண்டவர் மேலே நம்ம வைக்கணும். ஐயோ என் கடனை அடைக்க முடியலையே, என்னுடைய பிரச்சனை இன்னும் மாறலையே, என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி கொடுக்கலையே, இல்லை என்னால் ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்க. ஒரு சிலர் படிச்சுட்டு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனமே, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தர் மேலே வைங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்றும். அப்போ உங்கள் பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? உங்கள் பிரச்சனை மாற வேண்டுமானால் பிலிப்பியர் 4:6 சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவன் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அப்போ நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை எப்படிமா ஸ்தோத்திரத்தோடு. அப்போ உங்களுடைய பிரச்சனை மாறணும், உங்களுடைய கவலை மாறினா நீங்க முதலாவது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல பாடல் பாடி துதிங்க. அல்லேலூயா. துதிக்க 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 துன்பமாறுதே, ஜெபிக்க 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 ஜெயம் கிடைக்குதே. துதிக்க 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 துன்பமாறுதே, ஜெபிக்க 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 ஜெயம் கிடைக்குதே. துதிக்கிறோம் துயவரே, இயேசுவே துதிக்கிறோம் துயவரே, இயேசுவே துதிக்க 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 துன்பமாறுதே, ஜெபிக்க 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 ஜெயம் கிடைக்குதே. நீங்க துதிக்கும் போது பிரச்சனைகள் மாறும். நீங்க பாடல் பாடி நல்லா துதிக்கும் போது பிரச்சனை மாறும். நல்ல வாய் விட்டு பாடுங்க. படமே சொல்லுது, வாய் விட்டு சிரிச்சா நோய் போக சொல்ல. நல்ல சத்தமா நல்ல கரங்களை தட்டி நீங்க பாடி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை பாடுங்க. பெட்மான்ஸ் பாடல் தெரியுமா, அதை பாடுங்க. இல்லை கீர்த்தனை பாட்டு பாருமா, அதை கீர்த்தனை பாடுங்க. இல்லையா எனக்கு பாட வரலையா, சங்கீதம் 136, சங்கீதம் 29, சங்கீதம் 91 இதெல்லாம் சொல்லுங்க. சங்கீதம் 136 சொல்லுங்க, கர்த்தரை துதிங்கிற நல்லவர், அவர் கிருபை என்று ஒரு சொல்லுங்க. நம்முடைய உங்க பாஸ்டர் அம்மா வீட்டில் கூட நான் சொன்னேன், நம்ம டேவிட் பாஸ்டர் அவர் இருந்தாப்புல. எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு நீண்ட வருஷமா பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த அம்மா எங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் வராங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாடம் போட்டு அனுப்புவோம். அவங்களுக்கு எந்த பிசாசன் கிரியிலோ இல்லை வியாதி இருந்தாலும் சுகமாகும். அந்த அம்மா எல்லாருக்கும் அந்த பாடம் போட்டு அனுப்புவோம். ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சி சரியாக 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு
ஒரு வாலிப தம்பி வந்து, ஐயா என்னுடைய அம்மாவுக்கு வந்து பிசாசு பிடிச்சி, நீங்கள் வந்து ஜெபிங்க. நான் சொன்னேன், உங்கள் அம்மா ஊருக்குலாம் பேய் விட்டாங்க, அவங்க என்ன பேய் விட்டது? இல்லை நீங்கள் வாங்க. அப்போ நான் ஆண்டு சமூகத்தில் முழங்கால் பண்ணி ஜெபிச்சேன். ஆண்டர் என்ன அந்த அம்மாவுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்போ அந்த அம்மா அப்போ ஆண்டர் உணர்ந்தாரு, சங்கீதம் 136 சொல்லி ஜெபிங்க. அப்போ அந்த குடும்பத்தார இந்த சங்கீதம் 136 சொல்ல வச்சு அந்த குடும்பத்தார் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிற இப்போது தேவ சுகத்தை சொல்லி அவங்க குடும்பத்துக்கு ஜெபிச்சு ஜெப எண்ணெய் அவங்க கொடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தா அந்த அம்மா நல்ல சுகத்தோடு இருக்காங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்கள் துதிச்சு பாரு. அப்போஸ்தலர் 16:25 சொன்னது, அப்போஸ்தலர் 16:25 பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணலாம்? துதிச்சாங்க சொல்லுங்க. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதிச்சாங்க. அவன் துதிச்ச பிறகு சிறைச்சாலை அஸ்திவாரம் என்ன பண்ணலாம்? அசைந்தது என்று சொல்லப்படும். அந்த கட்டுகள் என்ன பண்ணலாம்? அறுக்கப்பட்டு சொல்லப்படும். நீங்க உங்க வீட்டில் கூட நல்ல பாடல் பாடி துதிச்சு பாருங்க. வீட்டில் இருக்கிற சில தடைகள் பிசாசுக்கு வெளியில போகும். அல்லேலூயா. நல்லா துதிக்கும், நல்லா பாடல் பாடி துதிச்சு பாருங்க. வேதத்தை நல்லா படிக்கும். அப்ப நீங்க துதிக்கும் போது தடைகள் மாறும். துதிக்கும் போது ஒரு பிரச்சனைகள் மாறுங்க. அல்லேலூயா. துதிக்கும் எல்லாமே மாறும். ஒரு ஐயா வந்து சாட்சி சொன்னாரு, ஐயா என் சரீரத்தில் தீராத ஒரு வியாதி இருந்தது. நான் முழங்கால் படிட்டு 9 அதிகாரங்களை படித்தேன். படிச்சது மாத்திரம் இல்லாம நான் நல்லா பாடல் பாடி துதிச்சேன். ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அந்த வியாதி என்ன விலகினு சொன்னேன். அல்லேலூயா. அப்ப துதிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய கவலைகள் மாறும், உங்களுடைய பிரச்சனை மாறும்னா ஸ்தோத்திரம் பண்ணு சொன்னேன், துதிக்கிற சொல்லி கொடுத்தேன், ஆவியோடு பாடணும், அன்னை பாஷை பேசணும் சொல்லி கொடுத்தேன். அடுத்து விசுவாசத்தோடு நீங்க என்ன பண்ணீங்க? ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா விசுவாசத்தோடு நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எனக்கு செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார். நீங்க விசுவாசம் ஜெபிக்கணும். இயேசு பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுக்கு காது கேட்காது, வாயும் பேச. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவனை கூப்பிட்டு அவன் காதில் உமிழ்ந்து கையை வச்சு எப்பத்தான் என்று சொன்ன மாத்திரம் நான் அவனை கண்டினப்பதான் அவுக்கப்பட்டு காது கேட்கப்பட்டு. அதே மார்க் 8ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் அங்க பெத்சைதா பட்டணத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஒருத்தர் கண்ணு தெரியாது. ஆண்டவர் இயேசு அவனை அழைத்து அந்த கிராமத்துக்கு அப்புறமா அவனை அழைத்து கொண்டு போய் அவன் கண்ணுல உமிழ்ந்து கையை வச்சு இப்ப பார்த்து சொன்னாரு. நான் சொல்றேன், மனசெல்லாம் எப்படி நான் பார்க்கிறேன்? மரங்களை போல பார்க்கிறேன். மறுபடியும் கை வச்சு ஜெபிக்கிறாரு. அவன் செவையாய் பார்த்தான். உடனே சொல்லுவான், ஒரு முறை ஜெபம் பண்ணி என்ன தடவுறீங்களா? சுகமால மறுபடியும் தடவுங்க. அல்லேலூயா. நாகமன் எத்தனை முறை முழுகி எழுந்தான்? 7 முறை. முறை முழுகிறான், குஸ்ரோகம் அப்படிதாங்க. 2வது முறை முழுகிறான், அப்பயும் அப்படிதாங்க. 7வது முறை தான் ஆச்சு அவனுக்கு சுகம் கிடைக்கும். அப்போ ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு விடக்கூடாது. நீங்க 1 முறை 2 முறை ஜெபம் பண்ணி தடவுங்க, உள்ளுக்கு சாப்பிடுங்க, உடனே அவன் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா.